பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நமது கரூர் மாவட்டத்தின் சார்பாக கரூர் நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க அரசாங்கத்தையும் அதை கண்டுகொள்ளாமல் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு எடுபடிகளாக இருக்கின்ற இங்கே ஆட்சி செய்கின்ற எடுபடி அரசாங்கத்தையும் கண்டித்து விவசாயிகளின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற எனது அன்பு சகோதரர் அரவக்கர்ஜி சட்டமன்ற உறுப்பினர் கரூர் மாவட்ட கழக செயலாளர் கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கே பெரும் திரளாக கூடியிருந்து ஆர்ப்பரிக்கின்ற இளைஞர் பட்டாளமே முதற்கன் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு கடந்த ஒரு மாதமாக அதுவும் கடந்த மார்ச் 15 நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய பிறகு நாம் அறிவித்த முதல் நிகழ்ச்சியை தமிழகத்தின் விவசாயிகளின் ஜீவாதார பிரச்சனையாகிய காவிரி நீரை பெற வேண்டும், அதற்கு மத்திய மாநில அரசுகள் மேலாண்மை வாரியம் அமைக்க முன்வர வேண்டும், உடனே அமைத்திட வேண்டும் என்று கோரி கடந்த மார்ச் 25 தஞ்சையிலே நமது இதய தெய்வம் அம்மா அவர்களின் பெயரிலே இருக்கின்ற திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற இயக்கம் அம்மா அவர்கள் ஒரு இரும்பு பெண்மணி என்பது உலகம் முழுவதும் நன்றாக தெரியும். அவர் ஒரு ஜனநாயக போராளி என்பதும் நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர் பெயரிலே இயங்குகின்ற இந்த மாபெரும் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம், தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு பெற்ற இயக்கம், தாய்மார்களின் ஆதரவு பெற்ற இயக்கம், இளைஞர் பட்டாளத்தின் ஆதரவு பெற்ற இயக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்காக போராட்டங்களை கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக நடத்தி வருகின்றோம். எந்த ஒரு இயக்கம் ஆரம்பித்த பிறகு அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதன் கொள்கைகள் என்ன, அதன் சட்டத்திட்டங்கள் என்ன என்பதுதான் விளக்க பொதுக்கூட்டங்கள் தான் நடைபெறும். ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தின் சட்ட விதிகளை பின்பற்றுகின்ற இயக்கம் என்பது நாம் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த இயக்கத்திலே அம்மாவின் தொண்டர்கள் 90% மேல் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அம்மாவின் உண்மையான தம்பிகள் நாம் தான் என்பது காரணத்தினால் இன்றைக்கு செல்கின்ற இடங்களில் எல்லாம் நமக்கு ஆதரவாக நமக்கு இயக்க தொண்டர்களோடு சேர்ந்து பொதுமக்களும் வருகிறார்கள். நேற்றைக்கு கூட தூத்துக்குடி மாவட்டத்தை பாதிக்கின்ற அங்கே மக்கள் விரும்பாத அந்த ஸ்டெர்லைட் ஆலை மூட வேண்டும் என்பதற்காக நாம் நடத்திய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை நீங்கள் ஜெயா தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். 1,00,000 தாண்டி அங்கே நமது தொண்டர்களுடன் பொதுமக்களும் கலந்திருந்து மாலை 5 மணிக்கு வந்தவர்கள் இரவு 9 மணி வரை ஆடாமல் அசையாமல் அந்த கூட்டம் நிறைவு பெறுகிற வரை இருந்து அவர்கள் தங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக இருந்தார்கள். இதுபோல நாம் இன்றைக்கு கடந்த 3ஆம் தேதி அன்று விவசாய சங்கங்களின் தலைவர்கள் திரு ஐயா கண்டு, திரு B.R. பாண்டியன், திரு ரங்கநாதன் போன்றவர்களின் அழைப்பை ஏற்று திருச்சியிலே மாபெரும் விமான நிலைய முற்றுகை போராட்டத்திலே கலந்து கொண்டு கைதானோம். அதுபோல 7ஆம் தேதி அன்று நமது தருமபுரி மாவட்டத்திலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இதுபோல நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சேலத்திலும், அதைத் தொடர்ந்து இன்றைக்கு கரூரிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடையிலே ஈரோடிலும் நாம் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். நாளை வருகின்ற 20ஆம் தேதி அருகிலே உள்ள நாமக்கல் மாவட்டத்திலே விவசாய பெருமக்களின் சார்பாக நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருச்சியிலும், பிறகு தஞ்சையிலும், அதைத் தொடர்ந்து திருவாரூரிலும், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சார்பாக மாயவரத்திலே வருகிற 27ஆம் தேதியும் காவிரி கரையிலே உள்ள மாவட்டங்களிலே விவசாயிகளுக்கு ஆதரவாக நாம் போராட்டத்திலே ஈடுபடுகின்றோம். இன்றைக்கு 8 கோடி தமிழ்நாட்டு மக்களின் ஜீவாதார பிரச்சனைக்காக நாம் இங்கே போராடி கொண்டிருக்கின்றோம்.
ஆனால் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் நம்மால் இன்றைக்கு பதவியிலே இருப்பவர்கள் நமக்கு துரோகம் செய்ததோடு மட்டுமில்லாமல் மக்களுக்கு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் வழங்காமல் அவர்கள் மத்தியிலே இருப்பவர்களுக்கு எடுபடிகளாக செயல்பட்டு வருவதால் தான் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்மிடம் செல்கின்ற இடங்களில் எல்லாம் கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நமது கரூர் மாவட்டத்திலே முன்பு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருந்த பொழுது எவ்வாறு செயல்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த எடுபடி அரசாங்கத்திலே போக்குவரத்து துறையின் அமைச்சராக இருப்பவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நல்ல மனிதர் மக்களுக்கு ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறார். மக்கள் தலையிலே இடியை இறக்குவது போல பேருந்து கட்டணத்தை 60% மேல் ஏற்றி நம்மை எல்லாம் தள்ளுமுள்ளாட செய்து விட்டார். உங்களுக்கு தெரியும், தமிழகத்திலே உள்ள 2 கோடி மக்கள் தினமும் அரசு பேருந்துகளிலே பயணம் செய்கிறார்கள். அதில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள், எளிய மக்கள், தொழிலாளிகள், சாமானிய மக்கள். அவர்களுக்கு இந்த பேருந்து கட்டணத்தை தலையிலே இடியை இறக்கிய போல ஒரு நடு இரவிலே கொரில்லா தாக்குதலை போல பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிட்டு இன்றைக்கு இங்கே அவர்கள் அத்துமீறல்கள், அதிகார துஷ்பிரயோகங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் வருங்காலத்திலே எப்பொழுது தேர்தல் வந்தாலும் நிச்சயம் விரைவிலே இழக்க செய்தார்களோ அதுபோல இவர்கள் இன்றைக்கு கையிலே பெட்டி பெரிதாக இருக்கிறது. மக்களை சந்தித்து ஆர்கே நகரிலே கவனித்ததை விட அதிகமாக கவனித்து வாக்குகளை பெற்றுவிடலாம், உங்களை எல்லாம் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிடலாம். இங்கே உள்ளவர்கள் ஏழை எளியவர்கள் தானே, அவர்களை வீட்டிலே சென்று வீட்டுக்கு ஒரு நபருக்கு 10,000 ரூபாய்க்கு பரிசு பொருட்களை கொடுத்து எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பது அவங்க அப்பா வீட்டு தோட்டத்தை விட்டு வந்து கொடுப்பதல்ல, மக்களின் வரிப்பணத்தை சுரண்டியவர்களில் மக்களுக்கு வந்து சேரும். சந்திக்கும் புரட்சி பயணத்தை அடுத்த மாதத்திலே கரூர் மாவட்டத்திலே தெரு தெருவாக சென்று சந்திப்போம். உள்ள ஊழல்வாதிகளையும் அவர்களுக்கு துணை போகின்ற அதிகாரிகளையும்